கடினமானாலும் பரவாயில்ல. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ நடக்கிற பாதை கடினம், என்னால முடியலங்க, என்னால முடியல, இதுக்கு மேல என்னால முடியல, பரவாயில்ல, தேவன் உங்களோடு தான் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். தேவன் உங்களோடு தாமா நடந்து வந்து கொண்டிருக்கிறார். இது கடினமான பாதை. அப்போ சாராய் ஆகாரை கடினமாய் நடத்தினபடினாலே அவளை விட்டு என்ன செஞ்சா? ஓடி போறா. ஓடி போகிற பொழுது கர்த்தருடைய தூதனானவள் அல்லது தேவ தூதனானவர் யாரை சந்திக்கிறாரு? ஆகார சந்திக்கிறார். ஏன் ஆகார சந்திக்கணும்? ஏன் ஆகார் எகிப்து தேசத்தால், ஏன் ஆகார சந்திக்கணும்? ஆகாரினுடைய வயிற்றில் வளர்வது ஆபிரகாமினுடைய வித்து அல்லது ஆபிரகாமினுடைய சந்ததி. தவறிட்டான் அந்த ஆபிரகாம், இறந்தாலும் பரவாயில்ல, ஆபிரகாமினுடைய வித்து அது, ஆபிரகாமினுடைய சந்ததி. அதனால சொல்றாரு, உன் வயிற்றுல வளருது. ஆமா ஆமா, ஆபிரகாமினுடைய சந்ததி என்பதை அறிந்த தேவதூதன் இப்ப ஆகார போய் சந்திக்கிறார். சூர் வனாந்தரத்துல சந்தித்து என்ன கேட்கிறார் பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்துல சூருக்கு போகிற வழி அருகில இருக்கிற நீரூற்றாண்டையில கண்டு, இங்க இடத்துல பாருங்க, சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிற ஆகாரே. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வேர்டு. கொஞ்சம் அழுத்திதான் சொல்றது. ஏன்னா ஆகாரே அப்படி கூப்பிட்டுருக்கலாம், ஆகாரே அப்படி சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். இப்படி சொல்றாரு இல்ல, இந்த இடத்துல ஒரு அடைமொழி. இது பேர் என்னது? ஒரு அடைமொழி. அதாவது திஸ்பியனாகிய எலியா, எலியா அவன் ஊர் அது. அது எப்படி? அது ஒரு ஊர், ஒரு அடையாளம். அது ஒரு என்னது? அது ஒரு அடையாளம் அது. அப்ப இந்த இடத்துல வாசிக்கிறோம், சாராயின் அடிமை பெண்ணாயிருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, சாராயே நீ கொஞ்சம், நீ என்ன செய்ய, நீ எகிப்திலிருந்து வந்த, உன்னுடைய வயிற்றுல இப்ப என்ன வளருது? ஆபிரகாமினுடைய சந்ததி வளருது. கொஞ்ச நாள் நீ எப்படிதான் இருக்கணும்? சாராய்க்கு அடிமை பெண்ணாகத்தான் இருக்கணும்.